வணக்கம் நண்பர்களே. நம்மள நெறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தனியா இருக்கும்போது, இல்ல தனித்து விடப்பட்டாலே எங்கேயாவது நம்ம கொஞ்சம் தனியா இருக்கிற டைம் இருக்கும். அந்த டைம்ல வெறும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் மெஜாரிட்டி வரும்னு நம்ம நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். கண்டிப்பா. எனக்கும் அப்படிதான். இன்கேஸ் சொல்றேன். ந நைட் டைம்ல நம்ம தனியா தூங்குறதுக்கு முன்னாடி ஆகட்டும். ஏன்னா, அதுக்கு வரைக்கும் நம்ம ஈவினிங் எல்லார் கூடயும் பேசிட்டு இருப்போம். மார்னிங் டூ ஈவினிங் அந்த டைம்ல விட்டுருங்க. பட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம அந்த டைம்ல தனியா இருப்போம். அப்போ ஆகட்டும். இல்ல ஜென்ரலாவே நெறைய பேர் எங்கேயாவது தனியா இந்த இன்கேஸ் பைக்ல போறப்பவும் சரி, ஆ தனியா எப்பவாவது இருக்கிற டைம் கிடைக்கும்ல. இல்ல தனித்து விடப்பட்டிருப்போம். அந்த மாரி டைம்ல மெ மோஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். கரெக்ட்டா? அ அது ஐ மீன் அது வந்து ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் தான். நம்ம மைண்டோட பேசிக் பிஹேவியரே வந்து அந்த மாரி ஒரு நெகட்டிவிட்டிய கொண்டு வரது தான். சரி, ஓகே. எதனால இந்த மாரி ஒரு தனியா இருக்கும்போது நெகட்டிவான விஷயங்கள்லாம் நமக்கு தோணுது மைண்ட்ல அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன் அந்த மாரி விஷயங்கள்லாம் தோணுதுன்னு பார்க்கலாம். 2வது அதை ஓவர் கம் பண்றதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அத எப்படி நம்ம கொஞ்சம் ரிசால்வ் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் அதிலிருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி நம்ம இருக்கலாம் அப்படின்றத பத்தி லைட்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அகைன் ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கான ரீசன் வந்து பிரெயின் எப்பவுமே ஒரு ச ஒரு சைலண்டா இருக்கிறத வந்து ஹேட் பண்ணும். எப்பவுமே அதுக்கு ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அது முக்கியமா நம்ம மைண்ட அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிரெயின வந்து ஒரு மெடிடேட் பண்ணியோ, இல்ல நம்ம ஒரு நார்மலா பக்குவமா வைக்காம எல்லா விஷயத்தையும் போட்டு மைண்ட் எப்பவுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நடந்ததாகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்ததாகட்டும், எப்பவுமே அந்த பிரெயின் யோசிச்சு அத ஒரு சைலண்ட் இல்லாம ஒரு நாய்ஸ் லெவலே எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அகைன் ஸ்டோர்டு தாட்ஸ் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தாட் வந்து நம்ம கிட்ட அது ஒரு விஷயங்களை கேட்டு ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டு நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு நெகட்டிவிட்டியா தான் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் தவிர நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்பாடா சூப்பர்ரா இன்னைக்கு அப்படின்ற அளவுக்கு எப்பவுமே கிரியேட் பண்ணாது. அகைன் அது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை சென்ஸ் பண்ணிக்கணும். பிரெயின் இப்படி தான் கொடுக்கணும். செகண்ட் வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்குன்னு இருக்கு. ஐ மீன் நம்ம பிரெயின்ல வந்து இப்போ நார்மலா நம்ம ஒரு ஹாப்பியா இருக்கும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ அப்போ எதுவும் தெரியாது. பட் அகைன் இப்போ நம்ம ஏன் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ விடுங்க, தனியா ஒரு விஷயங்கள் எதுவும் பண்ணாம கொஞ்சம் சைலண்டா இருக்கும்போதோ இல்லை நம்ம எதுவும் பண்ணாம இருக்கப்போ மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயினை வந்து ஓகே கொஞ்சம் சைலண்டா இருக்கு என்ன இப்படி இருக்குன்னு நம்ம பிரெயினை வந்து டிஃபால்ட் மோடு நெட்வொர்க்குக்கு மூவ் பண்ணி விட்டுரும். அது என்னன்னா நம்ம பிரெயினோட டிஃபால்ட் மோடுனாவே என்னன்னா பாஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நடந்திருக்கும்ல இவ்வளவு நாள்ல ஏதோ ஒரு 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 மோசமான விஷயங்களோ இல்லை எமோஷனலான விஷயங்களோ அதை தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்து இதை இப்ப நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு கொடுத்துரும். அதை அப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டு அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த கஷ்டமான விஷயங்களே கொண்டு வந்து கொடுத்து இதை போட்டு யோசி அப்படின்னு நம்ம பிரெயின் கொடுத்துரும். நாம அதை யோசிச்சு யோசிச்சு திரும்ப நம்ம டிப்ரெஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது முக்கியமா தனியா இருக்கும்போது. அகைன் அடுத்து ஒரு பிரெயின் வந்து எப்பவுமே ஒரு விஷயங்களை நினைக்கின்றதை தவிர இது ப்ராப்ளம் ஃபைண்டிங் மிஷினா தான் இருக்கும். எப்பவும் ஏதாவது ஒண்ணு இப்படியாச்சுன்னு என்ன பண்றது, அப்படியாச்சுன்னு என்ன பண்றது, ஒரு ப்ராப்ளம் ஃபைண்டிங் மிஷினாவே தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் இதெல்லாம் நான் எதனால இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவ் ஆகுதுன்றதையும் சொல்றேன். அகைன் வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஹை எமோஷன்ஸ் தான் கொடுக்க பார்க்கும். ஒரு ஆங்கர் ஆகட்டும், ஒரு சேட்னஸ் ஆகட்டும், ஒரு ஒரு கில்ட் ஆகட்டும், ஒரு தனியா இருக்கிறப்போ இந்த மாதிரியான எமோஷனல் விஷயங்களை தான் நம்ம பிரெயினுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்றதாகட்டும், ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கன்வர்சேஷன் ஆகட்டும், இப்போ மற்றவங்களோட பேசுறப்போ சில விஷயங்கள் ஆகட்டும், அதை தாண்டி தனியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பீக் ஒரு விஷயங்களை தான் வந்து நமக்கு கொடுக்கும். லைக் வந்து ஒரு மோஸ்ட் சேட்னஸ் ஆகட்டும், மோஸ்ட் கில்ட்னஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை உள்ள போட்டு அது குழப்பிக்க ட்ரை பண்ணும். அகைன் ஒரு எப்பவுமே பிரெயின் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ்ன்றதை ஸ்டோர் பண்றதை விட ஒரு எமோஷனை ஸ்டோர் பண்ற ஒரு மிஷினாக தான் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம நிறைய இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறத மைண்ட்ல வச்சிருப்போம். இல்லையோ 4 பேர் கூட நடந்த சண்டை இன்சல்ட் ஆகட்டும், ஒரு இப்போ நடந்த இன்சல்ட்டை தான் மைண்ட் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சிருக்கும். நம்ம நிறைய இடத்துல சந்தோஷமா இருந்திருப்போம். அதை கம்மியா வச்சுக்கிட்டு ஒரு இன்சல்ட் ஆனதையும் ரொம்ப ஒரு கவலைப்பட்டதையும் எங்கேயாவது அசிங்கப்பட்டது இல்லை இதை மட்டும்தான் பிரெயின் வந்து அடிக்கடி ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம திருப்பி திருப்பி அதை இந்த மாதிரி தனியா இருக்கும்போது ரிமைண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதுக்கு அதிகமா இருக்கு. அடுத்து அகைன் நம்ம தனியா இருக்கும்போது தனித்து விடப்படும் போது இந்த ஃபோனு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் நமக்கு என்னன்னா, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, ஐயோ நாம என்ன இப்படி இருக்கோம், இந்த மாதிரி தனியா இருக்கும்போது தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஏன் இந்த விஷயங்கள் எப்படி நான் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க போய் யாராவது கிட்ட பேசும்போது கூட பாரு அவங்க அப்படி இருக்காங்க இப்படிங்க ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க லைஃப்ல
அவங்களே வந்து வேற ஏதாவது விஷயங்கள்ல ஒரு இன்வால்வ் ஆகி அந்த அவங்ககிட்ட பேசினா கூட அது வந்து ஓகே இவ்வளவுதான்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட பேசாம ஓகே அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க இந்த லெவல்ல இருக்காங்கன்ற நாம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் அவங்கள பத்தி யோசிக்க சொல்லி அவங்களோட கம்பேர் பண்ணி நிறைய பேர் கூட எப்பவுமே கம்பேர் பண்ணி பிரெயினும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்து அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி தான் எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணும். அகைன் வந்து நைட் ஹார்மோனுங்கிறது இந்த மெலட்டோனின் அந்த டைம் சுரக்கிறப்போ அது அகைன் இந்த நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் எல்லாருமே இந்த நைட் டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப அதிகமா ஆஹ் அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் வருது. டே டைம்ல கம்மியாக தான் வருதுன்ற மாதிரி தான் நம்ம பிரெயினும் வந்து ரியாக்ட் ஆகும். நைட் டைம்ல தான் நம்ம ட்ரீம் நம்ம புதுசா ஒரு கனவு வரதாகட்டும் இல்லை சில சில புது விஷயங்களை தூக்கி போட்டு அதை பத்தி யோசிச்சு என்ன ஆகும் என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி பயத்தோடையே இருக்க வைக்கிறதுக்கான நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து நைட் டைம்ல வந்து மெலட்டின் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். டே டைம்ல நீங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஈவினிங் முன்னாடி நாள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சரியாது. ஏன்னா இந்த நைட் ஃபுல்லா நம்ம யோசிக்கிறப்போ அதிகமா இருக்கும். பட் அது காலையில வந்து அந்த மெலட்டின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அந்த நம்ம ஓவர் கம் பண்ணியிருப்போம். அதனாலதான் ஒரு எவ்வளவு பிரச்சனையால தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில நம்ம ஒரு அந்த பிரச்சனையை கொஞ்சம் லைட்டா நம்ம ஃபீல் பண்றோம். அதனால இதோட பீக் வந்து நைட்டே நம்ம பார்த்துட்டோம். அதனால மார்னிங் கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. எப்பவுமே வந்து இந்த பிரெயின் நம்ம வந்து தனியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கில்ட்னஸோட நம்ம யாரை நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே பண்றோம் இத்தனைக்கும் உருப்படியா நம்ம எதுவும் பண்ணாலே அப்படிதான் நமக்கு திங்க் பண்ண அவருக்கு யோசிக்கப்படும். நம்ம நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ் ஆகட்டும், நம்ம சாப்பிட்ற டே டு டே லைஃப்ல நம்ம வந்து எவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், நம்ம எடுத்துக்கிற எல்லா ஃபுட்ஸும் மைண்டையும் பாடியும் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கில்ட்னஸ்லயே தள்ளிடும். இந்த மாதிரி தனியா இருக்கும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போய் நம்ம கண்ட ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்போ ஒன்றும் தெரியாது. ஆனா அதே வந்து நம்ம தனியா சாப்பிட்றப்போ இல்லை வீட்டில் வந்து அதை பத்தி யோசிக்கிறப்போ நமக்கு எகைன் அது கில்ட்னஸ் தான் கொடுக்கும். ஏன் நம்ம இப்படி இருக்கோம் உடனே அது எகைன் மைண்ட் அதுக்காக தான் தள்ளி தள்ளி இதை யோசிங்க இப்படி பண்ண நீ இதை யோசி, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி மைண்ட் அது வந்து அதை பத்தி யோசிக்க தான் சொல்லும். எகைன் ஒரு ஒரு வந்து பிரெயினோட மெயின் ஒரு விஷயமே இதுதான். அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருப்போம், ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், யாராவது முன்னாடி ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்போம், அது மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகி எப்பவுமே அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிடும். சின்னதா இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம், இன்னைக்கு இது பண்ணிட்டோமே இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு மைண்டை வந்து நைட் டைம்ல ஆனா யோசிக்கும். நான் மெஜாரிட்டி நைட் டைம் சொல்றேன்னா நம்மள நிறைய பேருக்கு நைட் டைம்ல தான் தனியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நமக்கு ஆனா மெஜாரிட்டி இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து டே டைம்லயும் ஆகட்டும் எப்போ ஆகட்டும் நிறைய டேஸ் வந்து டே டைம்லயும் சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தனியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி கேதரிங்ஸ் இப்போ பெருசா எங்கேயுமே இருக்கிறதுல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளவு சீக்கிரம் வெளியே போறதுக்கும் இப்போ நிறைய பேர் இப்போ ரொம்ப அது யோசிக்கிறாங்க போகணுமான்ற அளவுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுறாங்க. நிறைய பேர் நம்ம பாக்குறோம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை. பட் அகைன் நிறைய பேர் வந்து நான் தனியா இருக்கிறதா வந்து ரொம்ப எக்ஸாக்சரேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அது அகைன் ஒரு லோன்லினஸ்க்கும் நம்ம தனிமையா இருக்கிறதுக்கு ஒரு எலோனா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம தனியா இருந்தே நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஹாப்பியா இருந்தா அந்த விஷயங்கள் நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டாயத்தினால ஒரு தனியா நம்ம இருக்கிறப்போ அது முக்கியமா நம்ம லைஃப்ல எல்லா விஷயங்களும் ஒரு மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நடக்காதப்போ இந்த விஷயங்கள் இன்னும் அதிகமான நெகட்டிவிட்டி ஒரு வயசு வருஷமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ரெமெடி கிரியேட் பண்ணலாம், அட்லீஸ்ட் எதுல எப்படி இது ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தாட்டுகள் வரப்போ ஒரு மாதிரி தனியா இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போ அதை ஒரு ரொம்ப புஷ் பண்ண வேணாம். ஐயோ இதை யோசிக்க வேணாம் பண்ண வேணாம் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஓகே அது வந்துச்சா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு லைட் ஹார்ட்டடா எதுவுமே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். அது கஷ்டம் தான் எல்லாமே. இப்போ நான் சொல்றது முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். பட் அகைன் அவ்வளவுதான் என்ன பண்ணிருப்போது இவ்வளவு நாள் வந்தாச்சு பண்ண பார்த்தாச்சு இதுவும் ஒண்ணுதான். அது வந்து இப்போ யோசிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு அந்த ஒவ்வொரு டைம் அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தனியா இருக்கிறப்போ நீங்க தனியா இருக்கீங்க ஃபீல் பண்ணீங்க உடனே நெகட்டிவ் தாட்ஸோட கஷ்டமா இருக்குன்னா யோசிக்காம வெளியே எந்திரிச்சு போயிருங்க. வெளியே எந்திரிச்சு போய் எங்கேயாவது ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிங்க, இல்லை பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு இல்லை அந்த யாருக்கிட்டே கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. முடிச்ச வரைக்கும் இந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த கஷ்டமா இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்துல. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தனியாவே இருக்கிறப்பதான் அதை நம்ம எகைன் அது வயசு வருஷாவா தனியா இருக்கிறதுனால சில விஷயங்கள் வரும், இல்ல சில விஷயங்கள் வர்றதுனால நம்ம வெளியே போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தனியா இருக்க தோணும். பட் அகைன் பெட்டர் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போயிட்டு ஒரு சோஷியலைஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது தெரியலனா கூட பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்க தப்பு இல்லை. நம்ம பேசினா என்ன நினைப்பாங்களா, டீ கடைக்கு போங்க டீ குடிங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா இப்போ எனக்கு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட போய் பாருங்க பேசுங்க, இல்ல வீட்டில் ஃபேமிலி இருக்காங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
எகைன் வந்து உங்க ஒரு ஒரு இப்போ அந்த பெட்ல படுத்துக்கிட்டே இருக்காம உங்க வீட்டில் ஒரு பெட்லயோ சோஃபாலையோ படுத்துக்கிட்டே இல்லாம ஒரு முடிச்ச வரைக்கும் எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. ஒரு நல்ல பாடல்கள் ஏதாவது இருந்தா அது முடிஞ்ச வரைக்கும் போட்டு விட்டுருங்க. ஒரு போஸ்டர் உங்க போஸ்டர் ஆகட்டும், இல்ல எந்திரிச்சு போய் ஒரு 4, 5 ஏதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளா வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி, ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் ரெமெடி தான். எகைன் ஒரு விஷயத்த போட்டு ரொம்ப நாள் வரி பண்ணிக்க வேணாம். அதோட வேலிடிட்டி பாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது இப்ப போட்டு நம்ம பேசிக்கா மைண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, இப்ப எதுக்கு அத நினைக்கிறேன்? அத நினைக்கிறதுனால ஒண்ணாக போறதில்லன்னு முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுக்கு உனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்படின்னு நமக்கே நம்ம சொல்லி அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாம வெளிய வர்றது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ரொம்ப விஷயத்த போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு நடந்த விஷயத்த யோசிச்சு நம்ம இன்னைக்கு மாத்த போறதில்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் அத பத்தி யோசிக்காம, இப்போ வேற எத பண்ணா இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வெளிய வரலாம். நமக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் வேற ஏதாவது இருக்கா? தனியா இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு ஒரு புக் படிக்கிறதாகட்டும், இல்ல ஏதாவது படம் இருந்தா கூட போட்டு பார்க்கிறதாகட்டும், ஃபோன் பண்ணி யார்கிட்ட பேசுறதாகட்டும், இந்த மாரி விஷயங்கள முடிஞ்ச வரைக்கும் டைவர்ட் ஆகி அந்த விஷயங்கள பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த மாரி சில விஷயங்கள் ரொம்ப பழசானதாகட்டும், இல்ல ஒரு விஷயங்கள் நடக்காமயே இருக்கும். ஐயோ! நடந்துருமோ! அப்படின்னு இந்த மாரி ஆயிருமோன்றதுக்கு, இந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கா ஃபர்ஸ்ட்ன்னு யோசிங்க. அதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு? அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஏதாவது இருக்கா? பண்ண முடியுமா? அது நடக்குமா? அந்த மாரி ஃபேக்ட் செக் பண்ணிட்டு, அப்படியே கிராஸ் பண்ணிருங்க. நெறைய பேருக்கு நமக்கே தெரியும். அது கண்டிப்பா நடக்க போறதில்ல அது. ஆனாலும் அது நடந்துருமோன்னு உட்காந்து பயந்து அத பத்தி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகேவா? அடுத்து எகைன் ஒரு சைலன்ஸா ஒரு சவுண்ட் நம்ம சுத்தி எந்த ஒரு சவுண்டும் இல்லாம நம்ம தனியா இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி விஷயங்கள் வருது. பெட்டர் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனோட முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பாட்டு போடுறது கேட்கறதுல இருந்து, ஏதோ ஒரு பாட்காஸ்ட் கேட்கறதுல இருந்து, சிம்பிள் பக்கத்துல இருக்க கோயில போயிட்டு அந்த ஒரு இடத்துல உட்காரப்போ, ஏன்னா அங்க இருக்கிற வைப்ரேஷனும் அங்க இருக்கிற அட்மாஸ்பியரும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃபீலை கொடுக்கும். பெட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தனியா ரூம்ல இருக்கும்போது இந்த இருட்டை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு லைட் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வந்து சன்லைட்ல இருக்கவும், இல்ல லைட் போட்டுக்கிட்டாவது ஒரு பாட்டு கேட்கறதோ, இல்ல காமெடி பார்க்கறதோ, உங்களுக்கு பிடிச்ச காமெடி பார்க்கறதோ, இல்ல ஒரு நல்ல ஆஹ் ஆஹ் படம் பார்க்கறதோ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்து அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த விஷயத்த. அகைன் ஒரு நைட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க நைட் மட்டும் இல்லை, நைட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் வெளியே போய் சன்லைட்ல கொஞ்சம் நில்லுங்க. எவ்ரிடே வந்து காலையில ஒரு கொஞ்ச நேரம் நீங்க போயிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது, ஒரு சன்லைட்ல இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு விட்டமின்ல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அந்த டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க வந்து காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நான் ரூம்குள்ளேயே தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெட்ல இருந்து எப்போ எந்திரிச்சு வரீங்களோ அப்பதான் கொஞ்சமாவது மைண்ட் வந்து மாற ட்ரை பண்ணும். அதே சமயம் சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பில்ல. ஓகே, நம்ம லைஃபோட நிலைமை இவ்வளவுதான். நாம இவ்வளவுதான். ஓகே, இதுல என்ன எனக்கு இது கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம நம்ம மெஜாரிட்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு நம்ம இப்போ ஒரு நம்ம அவ்வளோ அடுத்தவங்க லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கிறது பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம ஸ்கூல்ல ஒருத்தவங்களோட படிச்சிருப்போம். அவங்கள வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எப்பவுமே எங்கேயுமே பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் நம்ம ஒருத்தங்களா கடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பொழப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் முன்ன. அதனால அடுத்தவங்க பக்கத்து வீட்டு மிஞ்சி போனா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தெரியுமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஆனா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போன்ல சோசியல் மீடியால பாக்குறதுல அவன் அது வாங்கிட்டானா, இது வாங்கிட்டானா, அவன் இது பண்ணிட்டானா, எல்லாருமே ஒரு அச்சீவ்மெண்ட்டை போறதுனாலையும் அவங்க அங்கே டிராவல் பண்ணிட்டாங்க எல்லா விஷயங்களையும் போடுறது. நம்ம வீட்டுல உட்காந்து தனியா இங்க பாக்குறப்போ அவங்க எல்லாம் பண்றாங்களே, நம்ம எதுவும் பண்றது இல்லையே, அவ்வளோ இவ்வளோ செட்டில் ஆயிட்டாங்களே, இவ்வளோ வச்சிருக்காங்களே, இவ்வளோ பண்றாங்களேன்னு எல்லா விஷயங்களையும் யோசிக்க தான் தோணும். சிம்பிள். அவங்களோட லைஃப் அது. அதுல வந்து அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஒரு சேடான அவங்களுக்கு வந்து நிறைய சேடான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்கேயும் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஹெல்த்தி இருக்கா, ஹெல்த் இல்லாம இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் குறையா இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ணாம அவங்களோட லைஃப் அதுதான். இது நம்மளதான். முடிஞ்ச வரைக்கும் அதுல இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி போஸ்ட்ல பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன் சொல்லப்போனா இந்த சோசியல் மீடியால முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியால இருந்து வெளியே வந்துறது பெட்டர். அந்த மாதிரி போடுறவங்கள முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இவங்கனால நமக்கு வந்து இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, உங்களால அதை பார்த்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா ஓகே. இல்ல இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து இப்போ இவங்க போஸ்ட்லாம் பாக்குறப்போ, அதுவும் இல்லாம இப்போ செலிபிரிட்டிஸ் இன்ஃபுளுசர்ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் என்ன இப்படி சந்தோஷமா இருக்காங்க, இவங்களாம் வேலைக்கு போகுது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிங்களேன். சிம்பிள். அவங்கள மியூட் போட்டுருங்க, இல்லை அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உங்களை உங்களை ஒரு விஷயம் வந்து
அட்லீஸ்ட் ஹாப்பி பண்ணலனாலும் பரவாயில்ல, நார்மலா இருக்க கூட விடாம உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்குதுன்னா பெட்டர் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் தள்ளி வந்துக்கோங்க இந்த மாதிரி டைம்ல. அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம என்கேஜ்டா கொண்டு போக ரொம்ப அதை வந்து என்கரேஜ் பண்ண வேணாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாகட்டும், ஏன்னா இப்போ ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு இன்னொரு பையன் வந்து அதிகமா மார்க் எடுத்துறான், நம்மளால மார்க் எடுக்க முடியலங்கிறது மாதிரி இருக்கலாம். காலேஜ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இல்ல இல்லாம இருக்கலாம். இல்ல அவன் வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்கான், நமக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு உட்காந்து யோசிக்க தோணும். வேலைக்கு போறப்போ அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைக்கலன்னு தோணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயாவது ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல. சிம்பிள், அதுல எதுவும் கம்பேர் பண்ண வேணாம். ஆனா ஸ்கூல்ல உங்க கூட படிச்சவன் நல்ல மார்க் எடுத்திருப்பான். ஆனா அவன் சம்மந்தமே இல்லாம ஒரு கட்டத்துல காலேஜுக்கு போகும்போதோ இல்ல அதுக்கப்புறம் போகும்போது வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு உன்னை விட இவனுக்காக இந்த விஷயத்துல தான் நம்ம ஃபீல் பண்ணமான்ற அளவுக்கு நிறைய விஷயம் சப்ளமேட்டரா முடியறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஓகேவா? அதனால ரொம்பவும் போட்டு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கம்பேரிசன்ல நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எகைன் உங்களோட பர்சனல் ஹெல்த்ல ஐயோ என்னடா நமக்கு இது, நம்ம ஃபேட்டா இருக்குமே, ஒல்லியா இருக்குமே, இல்ல கருப்பா இருக்குமே, இல்ல இந்த மாதிரி நமக்கு இந்த பிரச்சனை இருக்கே உடம்புல, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் முடிஞ்ச வரைக்கும் நினைச்சு ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்கான அட்லீஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்டன்ட் பண்ணி நீங்க வந்து அதுக்கான ரெமிடி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போனா ஏதாவது பெருசா சொல்லிடுவாங்களான்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு டிப்ரெஸ்டா இருந்தா டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் கன்சல்ட் பண்ண தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தனிமையில் இருக்கிற எந்த விஷயங்களாகட்டும், அப்போ உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா பெட்டர் நீங்க வந்து உங்களோட உடம்பு மேல நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்றதாகட்டும், யோகா பண்றதாகட்டும், நல்ல டயட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதாகட்டும். இந்த விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும். எகைன் கொஞ்சம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாசம் நீங்க தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு மாத்தி விட ட்ரை பண்ணும். அகைன் அகைன் எவ்ரிடே வந்து முடிஞ்ச வரைக்கும் விட்டமின்ஸ், தேவையான நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், தேவையான தண்ணி, தேவையான எல்லா ஒரு டயட் இருக்கட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், இதை பார்த்து நம்ம மைண்டுக்கும் ஒரு உடம்பை நம்ம பார்த்துக்க ஆரம்பிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா மைண்டும் வந்து பேலன்ஸ்டா இருக்க ட்ரை பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் சோசியலைசேஷன் வந்து இந்த போன்ல இல்லாம போய் வெளியே ஒரு டைரக்டா ஃபேஸ் பார்த்து 4 பேர்கிட்ட பேசி பழகுனாலே இந்த விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த தனிமையா இருந்து ஒரு ஃபீல் பண்ற, கஷ்டப்படுற, இல்ல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கியூர் பண்ணலாம். நெகட்டிவ் தாட்ஸ் வரதுனால எந்த ஒரு பாசிட்டிவ் திங்ஸும் நடக்க போறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் சோசியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தனிமையா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் அதுல கண்ட்ரோல்டா இருப்பேன், எனக்கு நான் ஹாப்பியா தான் இருக்கேன், நிம்மதியா இருக்கேன்ற மாதிரி இருந்தா மட்டும் அதுல இருக்க ட்ரை பண்ணுங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க இன்கேஸ் தனியா ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு, இல்ல எனக்கு இருந்தாலும் நான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல நான் சொல்லாம ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தா தயவு செய்து அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி எனக்கு ஃபுல்லா இருக்கும், ஐ மீன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம வந்து பேசலாம். இந்த இன்கேஸ் நான் பேசுனது ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை கரெக்ட் பண்ணி அடுத்த டைம் நான் வந்து இன்னும் பெட்டரா சொல்ல ட்ரை பண்றேன்.